the Lord. Hallelujah. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தரை நாம் துதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமா. ஒருவராய் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும், ஒருவரும் கண்டிராதவரும், காணக்கூடாதவரும், இருந்தவரும், இருக்கிறவரும், வருகிறவரும், நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும், விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும், இருளை வெளிச்சமாக்குகிறவரும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவரும், ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை தருகிறவன், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தினால் நம்மை அபிஷேகிக்கிறவரும், இருளின் அதிகாரத்திலிருந்து தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினோருமாகிய பிதாவை கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்தரிப்போம். ரப லக்கர துர்னி ஷப ரப தர நம நம ரதுரல பர கதர நம நம ரபா. எங்களுக்காக மனுவுரு கொண்டு வந்த தேவ குமாரனுமாய் இருப்பவரும், நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தவரும், நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வேதனைப்பட்டு பாடுகள் பட்டு மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து சதா காலமும் பிதாவின் வலது பாரிசத்தில் உயிரோடு இருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற, மீண்டும் வரப்போகிற ராஜாதி ராஜாவாகிய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரபா லக்கர துரினி தரனமான தேவ குமாரனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவரும், நம்மோடு இருக்கிறவரும், நம்முடைய தேற்றரவாளனும், நம்மை போதிப்பவரும், நம்மை வழி நடத்துகிறவரும், கண்டித்து உணர்த்துகிறவரும், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்துகிறவருமாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனை கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை கரங்களை தட்டி முழு மனதோடு முழு பலத்தோடு பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சதா காலமும் அரசாளுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திருப்பதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. ஹல்லேலூயா. அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், the blood of Jesus Christ, ரபா லக்கர துரினி தரன மன மர துரன. அவரால் தீர்க்க முடியாத வியாதி இல்லை, அவரால் மன்னிக்க முடியாத பாவம் இல்லை. இந்த காலை நேரத்திலும் பரிசுத்தவான்களாக பரிசுத்த வாட்டிகளாக ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து தைரியமாய் கிட்டி சேரத்தக்கதாக அவருடைய ரத்தம் நமக்கு கிருபை செய்திருக்கிறது. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களானோமே, உம்மை துதிக்கிறோம். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும். பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். பிரசன்னத்தால் நிரப்பிடும். உந்த
உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். கேட்போமா? உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும். உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். தாகத்தோடு உள்ளே அழைத்து செல்லும். உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உம் மகிமை காண்பித்திடும். உம்மை போல் மாற்றிடும். உள்ளே அழைத்து செல்லும். உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை காண எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உம்முடைய சமூகத்தில் கிடைக்கிற இளைப்பாறுதல், உம்முடைய சமூகத்தில் கிடைக்கிற மன அமைதி, சமாதானம், நிம்மதி தம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. உம்மை காண்பித்திடும். உம்மை போல் மாற்றிடும். உள்ளே அழைத்து செல்லும். உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே எங்களை அழைத்து செல்லும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும். உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. உள்ளே அழைத்து செல்லும். உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வழி நடத்தும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் மகிமை செலுத்துகிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை
நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு தடவை சொல்லுமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடே. உயிர் தந்த தெய்வமே நீ. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீர் வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீர் வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. சந்தோஷமாக பாடுவோம். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பே. உயர் அடைக்கலத்தில் எங்களை வைப்பவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் நம்பிடுவோம். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. நல்ல சந்தோஷமா பாடுவோமா? எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த
மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே அந்த நாருயிரே, இயேசுவே அந்த நாருயிரே. நல்ல கையை தட்டி கைகளை தந்த கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஓசையுள்ள கைத்தாளங்களோடு தன்னுடைய இள வயதிலேயே சிறுவர்களை ஓய்வு நாள் பள்ளிக்கு அழைத்து வரக்கூடிய ஊழியத்தை உண்மையாக அந்த வாலிப நாட்களிலேயே செய்து வந்தார். ஒரு தேவ மனிதர், தேவ பக்தியாக வளர்ந்தார், தேவனுக்கு பயந்து வளர்ந்தார், பரிசுத்தமாக ஊழியம் செய்தார், பரிசுத்தமாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்விலும் ஜீவியத்திலும் ஊழியத்திலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அதன் பலன் என்ன தெரியுமா? கர்த்தர் அவரை ஒரு நாள் உயர்த்தினார். அவரை குறித்து இப்படியாக சொன்னார். இந்த பிரசங்கியார் ஐரோப்பா கண்டத்தை ஒரு கையிலும் அமெரிக்க கண்டத்தை இன்னொரு கையிலும் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அப்படியாக வல்லமையாக தேவன் அவரை உயர்த்தினார். அவர்தான் D.L. மூடி என்ற தேவ ஊழியர். அவர் இப்படியாக சொன்னார், நீ இள வயதில் வேதத்தை சுமந்தால் அது முதிர் வயதில் உன்னை சுமக்கும். எத்தனை பேர் இள வயதிலேயே வேதத்தை சுமந்திருக்கீங்க? இங்கே நிறைய பேர் சாட்சியாக உட்கார்ந்துருக்கீங்க. அப்படித்தானே? இளவயதின் பாவங்கள், இளவயதின் சோதனைகள் எல்லாம் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு நாம் பாடினது போல, எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே. உங்கள் வாலிப நாட்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒருவேளை வாலிபர்களாக இருந்தால் இப்பொழுது நீங்கள் நினைத்து பாருங்கள். வாலிப நாட்களிலே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததினால் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் எத்தனை பேரை உயர்த்தி இருக்கிறார். உங்கள் குடும்பங்களை தழைக்க செய்திருக்கிறாரா? ஆமென், ஹல்லேலூயா. பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளிலே நடந்து பிள்ளைகள் நடத்தப்பட்டு வாழ்கிற குடும்பங்கள் சரித்திரம் சொல்லுகிறது. சாட்சிகளாக அநேகர் வாழ்கிறோம். அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு முன்பாக அந்த குடும்பங்கள் தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதே போல கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய வழிகளிலே நடக்காத மக்களுடைய குடும்பங்கள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறது. சரித்திரம் சொல்லுகிறது. இதை ஒரு மனிதர் ஆராய்ச்சி செய்து பார்த்து ஆராய்ச்சியின் முடிவில் கட்டுரையிலும் இதைத்தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நாமோ கண்கூடாகவே நம்மால் பார்க்க முடியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா பாடுவோமா? எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே அந்த நாருயிரே, இயேசுவே அந்த நாருயிரே, இயேசுவே அந்த நாருயிரே, இயேசுவே அந்த ஆருயிரே. ஒரு மனிதனுக்கு செங்கல் அளவிலான ஒரு தங்க கட்டி கிடைத்ததாம். எப்படியோ கிடைத்தது. அவர் என்ன செய்வாராம்? அவருடைய தோட்டத்திலே ஒவ்வொரு நாளும் அந்த செங்கல் வடிவில் இருக்கிற தங்க கட்டியை எடுத்து பார்த்து அதை புதைத்து விடுவாராம். அதான் அவருடைய வேலை. டெய்லி காலையில் போவார், அந்த தங்க கட்டி எடுத்து பார்த்து, ஆஹா இத்தனை கோடி மதிப்புள்ள தங்க கட்டி இருக்குதே என்று சொல்லி மீண்டும் அதை புதைச்சி வச்சு இப்படியே ஆனந்தமாக அதை பார்த்தே சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை ஓட்டி கொடுத்தார். ஒரு நாள் வழக்கம் போல் காலையில் மறுபடியும் அந்த தங்க கட்டியை எடுத்து பார்த்தபோது அந்த தங்கம் இருந்த இடத்துல
செங்கல் இருந்துச்சான். இதை பார்த்து கொண்டு இருந்த பக்கத்து வீட்டுக்காரர் தங்கத்தை எடுத்துக்கொண்டு செங்கலை வைத்துட்டார். இப்படித்தான் இந்த உலகத்தின் பொன் வெள்ளி பொருட்கள் எல்லாம் ஒரு நாள் ஒன்றுக்கும் பயனில்லாமல் போகும். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? டெய்லி உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பார்த்துட்டே இரு, உன்னை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பேன்னு மட்டும் சொல்லலை, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. You shall be a blessing to millions. அப்படித்தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் அவர் பெயரை சொல்லி கடற்கரை மணலத்தனையாய் அவருடைய சந்ததியை பெருக பண்ணினார். ஹல்லேலூயா! அதை உணர்ந்து நாம் பாடுவோமா? ஒரே ஒரு செல்வம் தான் நிரந்தரமானது. அந்த செல்வம் தான் பரலோகத்தின் செல்வம். அதுதான் நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நல்ல கைகளை தட்டி நல்ல உற்சாகமா பொன் வெள்ளியுமோ பெரும் புகழோ பண ஆஸ்தியும் வீண் அல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் புகழோ பண ஆஸ்தியும் வீண் அல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. சொல்லுவோம், பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை நம்பிடுவே. எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே. நல்ல சத்தமா பாடுவோம். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே. நீங்க பாடும்போதே விடுதலை, பாடும்போதே அற்புதம். இயேசுவே எந்தன் ஆருயிரே. கூப்பிடுங்க அவருடைய நாமத்தை. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ யூதாவின் ராஜாக்கள் இருந்தார்கள். தாவீது, வேத புத்தகத்திலே தாவீதை மட்டும்தான் தாவீது ராஜா, தாவீது ராஜா என்று 40 தடவைக்கு மேலாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். பாவம் செய்தானா? செய்தான். ஆனால் உடனடியாக கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேராய் வந்தபோது உடனடியாக ஆன் த ஸ்பாட் மனம் திரும்பி தன் பாவத்திற்காக துக்கித்து அவன் ஜெபித்தான். ஆண்டவரே, என் பதவியை என்னை விட்டு, என் ராஜா என்ற என்னுடைய ஸ்தானத்திலிருந்து என்னை எடுத்து போடாதிரும் என்று அவன் ஜெபித்தானா? இல்லை. என்ன ஜெபித்தான்? உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் என்று அவன் ஜெபித்தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு தாவீதை பார்த்து, என் இருதயத்துக்கு ஏற்றவன். பக்கத்தில் சொல், நீங்க ஆண்டோட இதயத்துக்கு ஏற்றவன், ஏற்றவள். ஏன் தெரியுமா? பாவத்தோடு இல்லை, பரிசுத்தமா கர்த்தரை ஆராய்ச்சி கொண்டிருக்கிறீங்க. நல்லா கையை தட்டி ஓ ஹல்லேலூயா. தாவீதுடைய மகன் சாலமோன் வந்தார். அவரும் அப்படித்தான் நடந்தார். ஆனால் கடைசி நாட்கள் வழிவு போனார். மறுபடி ரெகொபெயாம் வந்தார். அவரும் வாழ்ந்தார். அதற்கு பிறகு அபியா வந்தான்.
அதற்கு பிறகு ஆசா வந்தான். ஆசாவை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? ஆசா கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானதையும் செம்மையானதையும் அவன் செய்தான். அங்கே இருந்த சிலைகளை, தோப்புகளை, விக்கிரக தோப்புகளை எல்லாம் யூதாவிலிருந்து அகற்றி அவன் பரிசுத்தப்படுத்தினான். அதனால் அவனுக்கு கிடைத்த பலன் என்ன? வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமம் 14 தேசம் 10 வருடம் அமெரிக்கையாய் சமாதானமாய் இருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை தேசம் முழுவதும் கட்டளையிட்டார். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தரை தேடினபடியினால். அப்பொழுது அவர்கள் அந்த நேரத்திலே அலங்கங்களையும் கோபுரங்களையும் வாசல்களையும் கட்டி நாம் பட்டணத்தை பலப்படுத்துவோம் என்று ஆசா சொன்னான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரை தேடினபடியினால் அவன் நினைத்தபடியே அலங்கங்களை கட்டினார்கள். ஆகவே அவர்கள் கர்த்தரை தேடினபடியினால், எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தரை தேடினபடினால் அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. நல்ல கைகளை தட்டி பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நல்ல கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தாரே. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. அவர் உன் கால்களை தள்ளாட விடமாட்டார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் ஆத்துமாவை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கால்கள் தள்ளாட விடமாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் எந்நாளும் தூங்க மாட்டார். சொல்லுவோம், இஸ்ரவேலை காக்கிறவர் எந்நாளும் தூங்க மாட்டார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. வலது கையை உயர்த்தி, இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தினார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் ஏசப்பா செய்தாரே.
போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியமாக்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார். அப்படியே வாக்கு தத்தங்கள். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார், என்னாலும் தூங்க மாட்டார். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தாரே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறோம் இல்லை. எதுக்கு? நம்மை காத்து கொண்டிருப்பதற்காக. 2 நாளைக்கு முன்னால் திருப்பூரில் பயங்கரமான மழை பெஞ்சது. அப்படி தானே? காலையில் நைட்டு நான் படுக்க போகும்போது அந்த மழை சத்தம் ஒரு 11:30 மணி இருக்கும். சரியான மழை சத்தம். அந்த மழை சத்தத்தை கேட்டுகிட்டே தூங்குறதுக்கு நல்லா இருக்கு பாருங்க. படுத்தது தான். காலையில் 7:30 மணிக்கு என்னுடைய சகோதரர் ஃபோன் பண்ணுறாரு சென்னையிலேருந்து. தம்பி, திருப்பூர்லாம் பயங்கர மழையாமே. அப்படியா? நான் நியூஸ் பார்க்கலையே. அப்படி 12 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, என்ன இப்படி சொல்கிற? அப்படி மிகப்பெரிய சேதங்கள் இந்த மழையினாலே ஒரு சில கம்பெனிகளுக்கு கூட ஏற்பட்டது. நாம் இருக்கிற கம்பெனியெல்லாம் பார்த்திங்கன்னா லேசாக ரிக்டர் அளவில் 1 வந்தால் போதும், ஒன்றும் காணாமல் போயிடும். பெரிய பெரிய கம்பெனிகளெல்லாம் சேதம் அடைந்தது. ஆனால் கர்த்தர் நம்மை காக்கிறார். கர்த்தர் நம்மை காக்கிறவர். நம்முடைய பலத்தினாலே, நாம் கட்டடம் பெருசாக கட்டி வச்சிருக்கிறதுனாலையோ, இல்லை நம்முடைய திறமையின் பாதுகாப்பான இடத்துல நாம் ஒருவேளை இருக்கலாம், அதனாலேயோ நாம் பாதுகாக்கப்படலை. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகளின் பிரயாசம் விருதா. அப்படி கர்த்தர் தான் நம்மை காக்கிறார். அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் நம்மை காக்கின்றார், நமது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தார். எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. நாமும் கர்த்தரை தேடினால், தீர்க்க தரிசியானவன் ஆசாவுக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்கிறார்? சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார்.
ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் முழு இருதயத்தோடும் தேடி கர்த்தரை நாம் ஆராதிக்கும் போது கர்த்தர் நம் மூலமாக மகிமைப்படுவார். நம் வாழ்வில் அதிசயமான காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடற்கரையிலே, கெனசரேத்து கடல் அருகிலே கரையிலே 2 படகுகள் நின்று கொண்டிருந்தது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அவர்கள் மீன் பிடிக்க பிரயாசப்பட்டு மீன்கள் அகப்படாதபடியினால் வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு படகை உள்ளே தள்ளும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டுக்கொண்டு அதிலிருந்து போதகம் பண்ணினார். பேதுருவை பார்த்து சொன்னார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள். பேதுரு சொன்னார், முழுவதும் பிரயாசப்பட்டோம், நைட் ஃபுல்லாக ட்ரை பண்ண ஆண்டவரே, ஆனால் ஒன்றும் அகப்படலை. ஆகிலும் எல்லாரும் சொல்லுவோமா, ஆகிலும் எவ்வளவோ நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம். யூடியூப்பை பார்த்துருக்கலாம், அங்கே பார்த்துருக்கலாம், இவர்கிட்ட அட்வைஸ் கேட்டிருக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், இப்படியோ என்னெல்லாமோ முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டான் ஆண்டவரே, ஒன்றுமே சக்ஸஸ் ஆகலைன்னு ஒரு வேளை உட்காந்துருக்கீங்களா? ஆகிலும் சொல்லுவோமா, பக்கத்தில் சொல்லுவோம், ஆகிலும் ஈவன் தோ, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வாழையை போடுகிறேன். போட்டான் பாருங்க, அங்கதான் அற்புதம் நடந்துச்சு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 2 படகுகள் அமிழத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுத்தாரே. எப்படி படகு கரையில் பார்க் பண்ணிட்டாங்க, அப்படிதானே? ஆங்கர் பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு தூக்கி நிறுத்திட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் எங்கே முடியுன்னு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்களோ அங்கே ஆண்டவர் வந்து கமா போடுவார். ஹல்லேலூயா. முடியவில்லை மகனே மகளே, இது முடிவு அல்ல, தொடரும். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். ஆமாம், நம்மளுக்கு முடியல அப்படின்னு வருது பாருங்க, அப்போதான் அவர் செயல்படுவார். நம்ம முடியும், என்னால் முடிஞ்சிடும், நான் போராடுற வரைக்கும் அவர் செயல்பட முடியாது. 2 கையை உயர்த்துறீங்களா? ஏன் தெரியுமா? ஒன்றும் இல்லை ஆண்டவரே, சரண்டர், நீங்கள் தான். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்த்தீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. ஒரு கோலும் கையுமாக கடந்து போன யாக்கோபை கர்த்தர் கண்டார். பாழானதும் ஊளையிடுதலும் வெறுமையுமான அவாந்தர வெளியிலே அவனை கண்டுபிடித்தார். யாக்கோபை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், கண்மணியை போல அவனை காத்தருளினார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்ற வாக்குத்தத்தை நினைவு கூர்ந்தார். அவனை ஆசீர்வதித்தார். இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்றார். நீ மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இடம் கொண்டு பரம்புவாய் என்ற வாக்கின்படியே அவனை ஆசீர்வதித்து இன்றைக்கும் அவன் பெயரிலே இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தை இந்த முழு உலகத்திற்கே மகிமையாக, முழு உலகமும் கண்டு அஞ்சத்தக்கதாக உயர்த்தி வைத்தது உண்மை என்றால், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மையும் அவர் உயர்த்துவது நிச்சயம். பெரும் போலும்
கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும்போலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை கொடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. 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 நம்முடைய தேவன் நமக்காக ஏதோ ஒன்றை செய்வார், செய்திருக்கிறார், இனிமேலும் நமக்கு செய்வார். நம்புறீங்களா? நம்புறவங்க கைகளை தட்டி. ஏதோ ஒன்று நமக்கு புரியாது, ஆனால் செய்த பிறகு அது புரியும். என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவா, என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவா, என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவா, என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவா, என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்தி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்தி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. யோபு 37:5 நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அப்படியே எழுந்து நிற்போமா? உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே செய்வார். அவர் வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுவார். அவாந்தர வெளியிலே அவர் நீரூற்றுகளை உண்டாக்குவார். அவர் இருளை வெளிச்சமாக்குவார், விடியற் காலத்தை அந்தகாரமாக்குவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய கிருபாசனத்தண்டைக்கு கிட்டி சேரும்படியான பாக்கியத்தை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தந்திருக்கிறது. நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரே. இந்த உலகத்திலேயே மிகவும் விலை மதிக்க முடியாத ஒரு ஈவு
ஒரு gift ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறது என்னன்னா, அது நம்முடைய ரட்சிப்பு. இட் இஸ் யுவர் சால்வேஷன். நம் பாவங்களை அவர் மன்னித்து பரிசுத்தமாய் தம்முடைய பிள்ளையாக மாற்றினாரே. கைகளை தட்டி அவருக்கு நன்றி நல்லா நன்றி. அதை உணர்ந்தவர்களாய், தேவனே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு அவர் நம்மேல் பாராட்டின அன்பு என்பதை உணர்ந்து நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். உலகத்தை மறந்துருங்க. உலகமும் அதன் இச்சைகளும் கடந்து போகும். உங்க தேவைகளை மறந்துருங்க. உங்க சரீரத்தை மறந்துருங்க. உங்க பிரச்சனைகளை மறந்துருங்க. கர்த்தரை மாத்திரம் பாருங்க. அவரோடு கூட தான் நாம் வாழப்போகிறோம். சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. உம்முடைய சமூகத்தில் கிடைக்கும் இளைப்பாறுதல், உம்முடைய மகிமையை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய முகத்தின் ஒளியை தம்முடைய பிள்ளைகள் மேல் பிரகாசிக்க செய்வீராக. தர கல பர துர நம நமர துர நம நம. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. 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 அவருடைய குமாரனை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவியை நோக்கி பாருங்கள். நமக்காக ரத்தம் சிந்தினவரை நோக்கி பாருங்கள். கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை glory மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மாறா, ஓ மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. ஈசோப்புலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. உறைகின்ற பனி போல வெண்மையாவோ. ஐயா
திருவார்த்தையினார். உறைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா திருவார்த்தையினார். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஓ மகிமை உரபல கரது சொல்லுங்க. மகிமை 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 மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. அவருடைய மகிமை நம்மை மூடுகிறது. அப்பா உம் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா. அப்பா உம் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா. எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோ. எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோ. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாறா என் நேசருக்கே. மகிமை ரெண்டு கைகளை உயர்த்தி தேவ மகிமை எழும்பி பிரகாசி. மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோ. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோ. ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய விடும். ஒவ்வொருவரையும் ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய விடும். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோ தெவிக்காத பாக்கியமே. கரங்களை உயர்த்தி மகிமை மகிமை மாட்சிமை சொல்லுங்க. மாறா மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஆம் தகப்பனே, சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரே, மீண்டும் வரப்போகிறவரே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஆண்டுடைய வசனத்துக்கு நேராக போகலாம். 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாரும் இணைந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை வாசிக்க போகிறோம். ஆமென், தோத்திரம். எல்லாரும் வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாம். அவர் சிறியவனை புலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார்.
பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா. கவனம் எல்லாம் பக்கத்தில் ஆட்களை பார்த்து நல்லா இருக்கீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுங்கள், ஆண்டவர் உங்க கூட பேசுவார்னு சொல்லுங்கள். ஆமென், தோத்திரம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எளியவனை, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்கிறாரா, உயர்த்துகிறார். உலகத்தின் பார்வையில் நீங்கள் என்ன செய்ய ஸ்தோத்திரம், நீங்கள் வந்து அற்பமாக எண்ணப்பட்ட நபராக இருக்கலாம், இல்லை சமுதாயத்தின் பார்வையில், குடும்பத்தின் அவர்களின் பார்வையில், பிறருடைய பார்வையில், நீங்கள் என்ன செய்ய நண்பர்களுடைய பார்வையில், இல்லை உங்கள் உறவினர்களுடைய பார்வையில் உங்கள் வாழ்க்கை சிறியவராக நீங்கள் காணப்படலாம், இல்லை எளியவராக நீங்கள் காணப்படலாம், இல்லை ஆகாதவர் என்று என்ன சொன்ன நீங்கள் என்ன சொன்ன சொல்லப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் பெரியவராக இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் பெரியவர், அவருடைய பார்வையில் நீங்கள் உயர்ந்தவங்க. அதனால தான் ஆண்டவர் அங்கே அழகாக சொல்லுதாரு, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து ஸ்தோத்திரம், எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்கிறாரா, உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. சங்கீதம் என்ன சின்ன ஸ்தோத்திரம் 40ஆம் சங்கீதம் 1, 2, 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை அங்கே அழகாக சொல்லுது, பயங்கரமான குழியிலும் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல் என்ன செய்தா கேட்டா. நான் எங்கிருந்து கூப்பிட்டேன், அடுத்த வசனம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்ன அங்கிருந்து கூப்பிட்ட பொழுது என்னை தூக்கி எடுத்து, ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா, என்ன எடுத்தாரா, எங்கிருந்து தூக்கி எடுத்தாராம், பயங்கரமான குழியில உளையான சேற்றில் இருக்கிற என்ன தூக்கி எடுத்தா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எல்லாரும் நம்மளை கீழே பார்த்தாங்க, அவன் கீழே பார்க்குற நம்மளை ஆண்டவர் என்ன சின்ன ஸ்தோத்திரம், அவன் வாழ்க்கை முடிஞ்சிட்டு, அவன் குடும்பம் முடிஞ்சிட்டு, அவன் வாழ்க்கையில் நினச்சினா அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எல்லாரும் நம்மளை கீழே பார்த்தாங்க. ஆனால் கர்த்தரை நினச்சி நம்மளை பார்த்தவர் நம்மளை தூக்கிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கி என்ன செஞ்சார், என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை என்ன செய்தாரா, உறுதிப்படுத்தினார், நிலைப்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார், படுத்திட்டு. அடுத்த வசனம் 3ஆம் வசனத்தில் பாருங்க. 3ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வசனம், நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயில கொடுத்தா, அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 113ஆம் சங்கீதம் 7, 8 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 113ஆம் சங்கீதம் 7, 8 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து என்ன செய்கிறாரா, தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையில் என்ன செய்கிறாரா, உயர்த்துகிறார். ஸ்தோத்திரம். அடுத்து அவர் எங்க வைக்கிறாரா, அவர்களை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நீங்கள் புழுதியிலே கிடக்கலாம், நீங்கள் குப்பையிலே கிடக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் இங்கே எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உங்களை தூக்கி எடுத்து உங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் உங்களை ஒரு இடத்தில் என்ன செய்ய நிலைக்க பண்ணுகிறவர், சிறப்படுத்த பண்ணுகிறவர், உட்கார வைக்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் எசேக்கியேல் 17:24 வாசிக்கிறோம், தாழ்ந்த விருட்சத்தை அவர் உயர்த்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே எசேக்கியேல் 21:26 வாசிக்கும் பொழுது தாழ்ந்தவனை அவர் உயர்த்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 1:52 வாசிக்கும் பொழுது தாழ்மையானவர்களை கர்த்தர் என்ன செய்யணும், உயர்த்துகிறார் என்று சொல்லி என்ன செய்யணும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதத்தின் புத்தகம் 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் 12ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தால் சங்கீதம் 9:9 வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் எப்படி சொல்லுகிறது, சங்கீதம் 9:9, ஏனெனில் 9:9 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். 12ஆம் வசனம் பாருங்க. 12ஆம் வசனத்தில், ஏனெனில் இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவர்களை நினைக்கிறார்,
சிறுமைப்பட்டவருடைய கூக்குரலை கர்த்தர் மறவார். அல்லேலூயா. ஆமென். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகவில்லை. இந்த கால நேரத்தில் வந்திருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எளியவர்களாக இருக்கலாம், நீங்கள் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம், நீங்கள் திக்கற்றவர்களாக இருக்கலாம், நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், நீங்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம். எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமையிலே, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே சிறைப்பட்டவர்களாய், சிறுமைப்பட்டவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய், எளிமையானவர்களாய் இருக்கலாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை மறக்கவே மாட்டார், அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் ஏசாயா 49:15 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், பாலகனை தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உன்னை என் உள்ளங்கையில் வரைஞ்சு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அவன் தன்னுடைய குடும்பத்தார் என்ன ஸ்தோத்திரம், சகோதரனால் பகைக்கப்பட்டான், சிறுமைப்படுத்தப்பட்டான், அவன் மேலே பொறாமை கொண்டார்கள், குப்பையில் என்ன குப்பையை போல அவனை தூக்கி எறிந்தார்கள், எதிரியுடைய கையில் என்ன ஸ்தோத்திரம் இஸ்மவேல் கையில் விற்று போட்டார்கள். எகிப்துக்கு போன அவனுடைய வாழ்க்கை, அவன் செய்யாத ஒரு குற்றம் அவன் மேல் சுமத்தப்பட்டது. சிறை வாசகத்திற்கு போனான், அவன் தனிமைப்படுத்தப்பட்டான், அவன் சிறைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருந்தான். ஆனால் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் கர்த்தர் மறக்கவே இல்லை. அந்த சிறுமையான நேரத்திலையும், வெறுமையான நேரத்திலையும், சிறைப்பட்ட நேரத்திலையும், தள்ளப்பட்ட நேரத்திலையும், ஒடுக்கப்பட்ட நேரத்திலையும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததினால எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சிறியவனை புழுதியில் இருந்தோம், எளியவனை குப்பையில் இருந்தோம் உயர்த்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை கர்த்தர் விடுவித்து இல்லை தப்பிவித்து நம்மை உயர்த்துகிறார். வேதத்தில் என்ன சில காரியத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபின் புத்தகம் 5:15 வாசிக்கிறோம். ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அந்த வசனம் பாருங்க, நல்லா எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்திற்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறவர். அதான் ஆமென் ஸ்தோத்திரம். மனுஷன் கர்த்தர் நமக்கு துணையராவிட்டால் மனுஷன் நம்மை உயிரோடு என்ன செய்வார்களா, விழுங்கி இருப்பார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். மனுஷனுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். வேறனுடைய கண்ணுக்கு தப்பின குருவியை போல தேவன் நம்மளை என்ன செய்தாரா, தப்ப பண்ணினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. அதனால தான் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்திற்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிற தேவன். இந்த காலை நேரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம், பலவானின் கை உங்களை அடிமைப்படுத்துகிற கை, உங்களை சிறைப்படுத்துகிற கை, உங்களை சிறுமைப்படுத்துகிற கை, உங்கள் வாழ்க்கையில் என்ன குறுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை முன்னிட்டு போகாதபடி உங்களை பலவீனப்படுத்துகிற கை, உங்கள் வாழ்க்கையினுடைய தரிசனத்தை அடைய முடியாதபடி உங்களை தடை பண்ணுகிற கை, உங்கள் வாழ்க்கை முடக்கி போடும்படியாய் உங்கள் உயர்வை தடை பண்ணுகிற கை. அது நான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 35:10 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 35:10 ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 35:10 தம்பி கொஞ்சம் சீக்கிரம் போட்டா நல்லா இருக்கும். அவன் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையாடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பான யார்? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அமைத்தோத்திர சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையானவனையும் எளிமையானவனையும் கொள்ளையாடுகிறவனுடைய கைக்கும் நம்மை தப்பு வைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவருக்கு ஒப்பான ஒருத்தரும் இல்லை. உங்க சுகத்தை அவன் நினைச்சுன பறித்திருக்கலாம், உங்கள் பலனை பறித்திருக்கலாம், உங்க சம்பத்தை பறித்திருக்கலாம், உங்கள் ஆசைகளை பறித்திருக்கலாம், உங்க வேலைகளை பறித்திருக்கலாம்,
உங்கள் உயர்வை தடை பண்ணியிருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்தை பறித்திருக்கலாம், உங்கள் குடும்ப சமாதானத்தை பறித்திருக்கலாம், உங்கள் சரீர சுகத்தை ஆரோக்கியத்தை பறித்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட பலவானின் கைக்கு நம்மை தப்புவிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். கரவை தலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் 1ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? ஆமென் ஸ்தோத்திரம். கோலியாத்தை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கிறோம். பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணுவதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்துக் கொண்டு யூதாவில் இருக்கிற ஆமென் இஸ்ரவேலுக்கு பாத்தியப்பட்ட இடத்துல சோக்காவிலே ஒருமித்து கூடி வந்து அவன் அங்கிருந்து இடத்துல கூக்குரல் இடுகிறான். அந்த வசனத்தை பார்த்தா, உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னோடு யுத்தம் பண்ணட்டும், என்னை அவன் மேற்கொண்டால் நாங்கள் உங்களுக்கு அடிமை, அவன் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு அடிமை என்று சொல்லி கூக்குரல் இடுகிற ஒரு மனுஷன். அவனுடைய நிலைமையை குறித்து வேதம் சொல்கிறது. அந்த வசனத்தை வாசித்து பார்த்தால் அவனுடைய பலன் எப்படி இருந்தது, அவனுடைய உயரம் எப்படி இருந்தது, அவனுடைய என்ன ஸ்தோத்திரம் உடுத்திருக்கிற வஸ்திரங்கள் எப்படி இருந்தது, அவன் கேடயம் எப்படி இருந்தது, ஈட்டி எவ்வளவு பெரிதா இருந்தது என்பதை குறித்து அந்த இடத்துல ஆண்டவர் அழகா சொல்லி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல என்ன ஸ்தோத்திரம், அவனுடைய வார்த்தையை கேட்டு எல்லாரும் பயந்து நடுங்கி ஆமென் ஸ்தோத்திரம் மறைந்து கொண்டார்கள். தாவீது தன்னுடைய என்ன ஸ்தோத்திரம் சகோதரனை விசாரித்து அவர்களுக்கு என்ன ஸ்தோத்திரம் அவனுக்கு அப்பத்தையும் அந்த பயிரையும் கொடுத்து விட்டு போவதற்காய் தகப்பனால் அனுப்பப்பட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, தாவீது போனான், கோலியாத்தின் சத்தத்தை கேட்டான். அவன் சொல்லுகிறான், இந்த விருத்த சேனம் இல்லாத பெலிஸ்தியனை கொன்று போடுகிறவனுக்கு என்ன தரப்படும் என்று சொன்னான். அமை ராஜாவினுடைய மகள் அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. அமை ஸ்தோத்திரம். அவன் யுத்தத்திற்கு நான் போகிறேன் என்று சொன்னான். அவனுடைய சகோதரர்கள் அவனை அசட்டை பண்ணினார்கள். வசனம் எப்படி சொல்லுகிறது? 33ஆம் வசனத்தில் ராஜா சொல்லும் பொழுது தாவீதை பார்த்து அவன் சொன்ன வார்த்தை என்ன? அம்மை 17:33 வாசிக்கிறோம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சம்பத்தை கொள்ளையாடுகிற சக்திகள், அந்த பலன் என்ன? உங்க வாழ்க்கையில் இருக்கிற சுகத்தை கெடுக்கிற அந்த பலவீனம் என்ன? அமை ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேற்கொள்ள நினைக்கிற அந்த சக்திகள், பலவான்கள் என்ன? இன்றைக்கு அதை மேற்கொள்ளத்தக்கதான கிருபையை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவார். அந்த பலவான் முறிக்கப்படுவான். அல்லேலூயா. அவன் கைக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பாராக. எந்த வியாதியோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம், பலவீனத்தோடு கூட வந்திருக்கலாம், இல்ல ஒரு போராட்டத்தோடு வந்திருக்கலாம். இந்த கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் யார் என்று சொல்லி அமை ஸ்தோத்திரம் மனதில் அங்கலாய்ப்போடு கூட வந்திருக்கலாம். அதை தப்புவிக்க பண்ணுகிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். தாவீதோடு கூட இருந்து கோலியாத்தை முறியடித்து ஒரு கல்லினாலே அவனை விழத்தள்ளின தேவன், அவனை மாய்க்க பண்ணின தேவன், அவன் பட்டயத்தினாலே அவனை அழிக்க பண்ணின தேவன். இன்றைக்கு உங்களுக்கும் அதே பலனை கர்த்தர் கொடுத்து உங்கள் பலவானை மேற்கொள்ள தேவன் கிருபையை தருவாராக. பலவான் கையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. வியாதி என்கிற பலவான், சத்துரு என்கிற பலவான், எதிரி என்கிற பலவான், ஒடுக்கிற பலவான், அவன் கைக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்க தேவன் வல்லவர். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகம் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா பலவானினுடைய கைக்கு தப்புவிக்கிற தேவன். அதில் இன்னொரு காரியம், அவங்க அப்பா சொன்னார் தாவீதை பார்த்து, நீ போய் இந்த பயிற்றம் பயிரெல்லாம் கொடுத்துட்டு அமை ஸ்தோத்திரம் விசாரிச்சுட்டு ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னார். நீ போன அங்க இருக்க அடையாளத்தை வாங்கிட்டு வான்னு சொன்னா. ஆனால் தாவீது வாங்கிட்டு வந்த அடையாளம் என்ன தெரியுமா? கோலியாத்துடைய தலையை கொண்டு வந்தான். ஒரு அலையில சொல்லுங்க. அவன் எவன் பலவான் என்று சொன்னானோ அவனுடைய தலையை கொண்டு வந்தான். வசனம் அந்த கடைசி என்ன வசனத்தை பாருங்க. 17ஆம் அதிகாரத்தில் அமை ஸ்தோத்திரம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அமை 37ஆம் வசனமா பாருங்க. 37 பாருங்க. 37 எது தப்பு இல்ல 37 இல்ல, அதுல பாருங்க எத்தனாமா 57ஆம் வசனத்தை பாருங்க. 57ஆம் வசனத்தை பாருங்க. தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்பையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தியனுடைய தலை, ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம்,
அந்த வசனத்தை பாருங்க. பெலிஸ்தனுடைய தலை உங்களை 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 மேற்கொள்ளுகிற பலவான் என்ன? ஆமே ஐயா, இந்த 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 பலவானை மேற்கொள்ள முடியலை, இந்த வியாதியை மேற்கொள்ள முடியல, இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியல, இந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியல, இந்த நெருக்கத்தை மேற்கொள்ள முடியல, இந்த உபத்திரத்தை மேற்கொள்ள முடியல. ஸ்தோத்திரம். அந்த பலவான கர்த்தர் இன்றைக்கு உங்க கையில கொடுப்பாராக. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பலவானை மேற்கொண்டு அந்த பலவானுடைய ஸ்தோத்திர கிரியைகளை அழித்து அந்த பலவானை நீங்க கைப்பற்ற கர்த்தர் கிருபையை தருவார். ஆமென் ஸ்தோத்திர. சவுலுக்கு முன்னால போய் நிற்கிறான். அவன் சாதன பட்டயத்தோடு நிக்கல, வெறும் கையோடு போய் நிக்கல. அவன் என்ன சொன்ன ஸ்தோத்திரம், அந்த பெலிஸ்தனுடைய தலையை தன் கையில, எந்த ராஜா சொன்னானோ நீ அவனோடு யுத்தம் பண்ண முடியாது, அவன் உன்னை காட்டிலும் பலவான் என்று சொன்னானோ அவனுக்கு முன்னால என் தேவனால இந்த பலவானை மேற்கொள்ள முடியும் என்கிற எண்ணத்தோடு அவன் கையில நினைச்சு அந்த பலவானுடைய தலையை கொண்டு போய் நின்றான். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். எல்லாராலும் மறக்கப்பட்டவன், சகோதரால மறக்கப்பட்டவன், குடும்பத்தாலே மறக்கப்பட்டவன், எல்லாராலும் மறக்கப்பட்டவன், நீ யார் என்று அப்பனேர் கேட்கிற அளவுக்கு மறக்கப்பட்டவன், ராஜாவனால மறக்கப்பட்டவன், அந்த பிள்ளையாண்டான் யார் என்று கேட்டவன். ஆனா எல்லாருக்கும் அறியத்தக்கதாக பலவானை ஸ்தோத்திரம் முறியடித்தது நிமித்தமாய் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தெரிகிற அளவுக்கு எல்லா ஸ்திரீகளும் பாட்டு பாடினார்கள். ஸ்தோத்திரம். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறை முறையாக பாடினார்கள். அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். அமைத்தோத்திரம். மறைக்கப்பட்டிருக்கிற நீங்கள், பலவான் உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாம், சிறைப்படுத்தி இருக்கலாம், உங்களை தள்ளிப்பட்டிருக்கலாம், உங்களை என்ன ஸ்தோத்திர சிறுமைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், எளியவனையும் சிறியவனையும் குப்பையிலிருந்து எடுத்து ஸ்தோத்திரம் உயர்த்தி கண்மலைகளை என்ன அவர் பாதத்தை சிறப்படுத்துகிற தேவன், ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர செய்கிற தேவன். அல்லேலூயா. இதுவரை என் வெளிக்காட்ட முடியாமல் இருந்த உங்க சூழ்நிலை மாறி எல்லாருக்கும் முன்பாக வெளிக்காட்ட அளவு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பலவானின் கைக்கு விலக்கி ரட்சிக்கிறவர். நேரம் முடிஞ்சிச்சு. ஸ்தோத்திரம். கம்பெனின்னு வேற இருக்கு. இனி நமக்கு 4 பாயிண்ட் இருக்கு. அல்லேலூயா தோத்திரம். இனி ஒன்று சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2வது, துன்மார்க்கனின் கையில் இருந்துச்சுன்னா நம்மை விடுவித்து உயர்த்துகிற தேவன். சங்கீதம் 32:4 பாருங்க. சங்கீதம் 32:4 வாசிக்கிறோம். சங்கீதம் 32:4 வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம். பகலும் இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால் என் இல்லை சரி 82:4 ஐ எம் சாரி 82:4 பலவீனரையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். அல்லேலூயா. தோத்திரம். துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவிக்கிறவர், எளியவனையும் பலவீனமானவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு என்ன செய்கிறவரா? தப்புவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. தப்புவித்து உயர்த்துவார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆதியாம் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம். அங்கே 20ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னச்சுன்னா, என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ, நான் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொன்னான். ஆதியாம் 18:20 வாசிக்கும் பொழுது உடனே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, அந்த வார்த்தை என்னச்சுன்னா, சோதம் குமார பட்டணத்தை அழிக்க போறேன், அந்த கூக்குரல் பெரிதா இருக்கிறது, அது பாவம் மிகவும் கொடிதா இருக்கிறது, அதனால் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு போனான். உடனே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். தேவதூதன் போன பின்பாக, கர்த்தருடைய தூதன் போன பின்பாக ஆபிரகாம் தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தா அவனை அழிப்பீரா அப்படின்னு கேட்கிறான். 40 நீதிமான் இருந்தா அழிப்பீரா? 30, 20, ஒரு 10 நீதிமான் இருந்தா அழிப்பீரா ஆண்டவரே? கெஞ்சி கேட்கிறான். ஒரு நீதிமான் இருந்தா அழிப்பீரா ஆண்டவரே? ஆபிரகாமுடைய மனசில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அந்த என்னச்சுன்னா பட்டணத்தில் தன்னை விட்டு பிரிந்து போனவன், தன்னை விட்டு என்னச்சுன்னா புறம்பே போனவன், அவன் இப்ப அழிய போகிறான்.
அவன் அழிய போகிற அவன் என்ன சின்ன ஸ்தோத்திரம், அவனை பார்த்து அங்கலாய்க்கிறான். பார்த்து என்ன சின்ன ஸ்தோத்திரம், ஆண்டவரே 10 நீதிமான் இருந்தா அவனை அழிச்சிருவீரா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் என்ன சொன்னா, ஒண்ணுமே சொல்லலை. ஆனால் வசனம் சொல்லுகிறது 19 அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை பாருங்க. 19 என்ன சொன்னா 1-2 வாசிக்கும் பொழுது, அந்த 2 தூதரும் சாயங்காலத்தில் சோதாமுக்கு வந்தார்கள். லோத்து சோதாமை வாசலில் உட்கார்ந்துருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்தான். குனிஞ்சிட்டு அதுக்கடுத்து பாருங்க, ஆண்டவரே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படி அல்ல, உன் வீட்டில் தங்குதை காட்டிலும் எங்கே தங்குவேன்? வீதியில் தங்குவேன். ஆபிரகாம் வீட்டில் என்னச்சுன்னா தங்கின தேவதூதர்கள், கர்த்தருடைய தூதன் என்னச்சு லோத்து வீட்டுக்குள்ள போகல. அதனால சங்கீதம் 101 என்னச்சுன்னா அழகா சொல்லுகிறா, ஆண்டவரே எப்போ என் வீட்டுக்கு வருவே? உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். உத்தம இருதயத்தோடு எப்போ என் வீட்டுக்கு வருவே? உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இதில் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுவேன். நாம் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் கர்த்தரும் ஜபத்தை கேள. நம்முடைய வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், வாழ்க்கை சரியில்லாமல் எவ்வளவு நம்ம ஜபம் பண்ணினாலும் ஜபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டான். ஆமே, ஸ்தோத்திரம். ஐயா, நான் என்ன சின்ன என் வாழ்க்கையில் என்ன சின்ன நம்ம சரி பண்ணணும். ஆண்டவர் என்ன சின்ன நம்ம கூட வரணுமா, நம்ம வாழ்க்கையில் வரணுமா, குடும்பத்தில் வரணுமா. ஆபிரகாம் வீட்டில் போய் பந்தியில் இருந்த அந்த கர்த்தருடைய தூதன் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன்ட்டான். நான் வீதியில் தங்குவேன், வீதி மோசமானது, அங்கே கூட இருப்பேன், உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னான். வரமாட்டேன்னு சொன்னான். இதில் இன்னொரு சத்தியத்தை சொல்லுதேன். அமை ஸ்தோத்திரம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம் அழிந்து போகாமல் இருப்பது அமை ஸ்தோத்திரம் பரிசுத்தவான்கள் கூட இருப்பதுனால்தான். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நம்ம சபையில் ஏகப்பட்ட ஜபம் வச்சுருக்கிறோம். அமைஸ்தோத்திரம் டெய்லி ஜபம் 40 நாள் முடியாதது. அமைத்தோத்திரம் நான் நினச்சேன்னா அது என்ன, சபை நமக்கு தான் சபை இல்லையே, இடம் சரியில்லையே, ஏன்னா பெசாக நானும் எனக்கும் உட்கார்ந்து வீட்டில் என்ன செய்தான் தூங்கலாம். ஆனால் எத்தனை பேர் ஜபத்துக்கு வராங்க நான் பார்க்கதே இல்லை. 2 ஆண்டரே சொல்லியிருக்கேன், 2-3 பேரோ என் நாமத்தில் எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர் நடுவே நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஆண்டர் சொன்ன இன்னொரு வார்த்தை என்ன, 2-3 நாமத்தில் ஒருமனப்பட்டு எவைகளை கேட்பீர்களோ அதை என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுகிறேன், ஜபம் இன்னைக்கு இருக்கிறனால என்ன சின்ன ஸ்தோத்திரம், இன்னைக்கு நாம் பாதுகாப்பாக இருப்பது, நாம் சபை பாதுகாக்கப்படுவது, நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படுவது, நாம் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருப்பது. ஒரு நாள் நீங்கள் ஜபம் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்காக திறப்பின் வாசல் நிற்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் நம்முடைய சபையில் வைத்திருக்கிற என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். அதனால தான் இன்றைக்கு நம் குடும்பம் பாதுகாக்கப்படுது, அதனால தான் நம்முடைய வேலைகள் பாதுகாக்கப்படுது, அதனால நம்ம தொழில்கள் பாதுகாக்கப்படுது. அவர்கள் இரவும் பகலும் நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் விழுந்து ஜெபிக்கிற ஒரு சில மனுஷிகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். காலையில் அவர்களுக்கு வேலை இல்லாதபடி ஜெபம் பண்ணல, அவர்கள் என்ன செய்ய மாலையிலே நேரம் இல்லாத வேலை இல்லாதனால அவர்கள் ஜெபம் பண்ணல. இல்ல ஒவ்வொரு நாளும் ஜெபத்திற்கு வருதவர்கள் அவர்கள் ஒரு சோம்பேறிகள், இல்ல வேலை செய்யாதவர்கள், இல்ல என்ன செய்ய ஸ்தோத்திரம் ஊர் சுத்துகிற அவர்கள் வரல. அவர்கள் வேலைகள் மத்தியிலும் குடும்பத்தின் பழுகள் மத்தியிலும் வந்து என்ன செய்ய தேவ சமூகத்தில் ஜெபிப்பது நிமித்தமே நீங்களும் நானும் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதை சபை மறந்துவிடக் கூடாது. அமை ஸ்தோத்திரம். நிர்விசார சபைக்கு வந்துடக்கூடாது. நான் ஜெபிக்கல, ஆனால் நல்லா தானே இருக்கிறேன், நான் வந்து கர்த்தர் என்ன சரியா தேடல, நல்லா தானே இருக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, ஒரு ஆபிரகாம் உங்களுக்காக திறப்பின் வாசல் நிற்பது போல ஒரு சபையில் இருக்கிற சில கூட்டம் உங்களுக்காக நின்று கொண்டு இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு சபை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, திறமையினால் அல்ல, தாளந்தினால் அல்ல, பணத்தினால் அல்ல, தேவ கிருபையினாலேயே சபை இன்றைக்கு பாதுகாக்கப்படுவதற்கு காரணம் அந்த ஜெபிக்கிற கூட்டம் தான். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வாரம் எல்லாம் இரவு ஜெபத்துக்கு நல்ல மழை. ஆனாலும் என்ன 12 பேர் ஜெபத்துக்கு வராம இருக்கல, நனைஞ்சுக்கிட்டு தான் வந்தாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். இங்கிருந்து புறப்பட்டு போவதற்கு என்ன முடியல. என் காரே என்ன பழுதாயிட்டு, என் காரில் தான் என்ன சில கூட்டம் எல்லாத்தையும் இங்கே படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். என் கார் என்ன ஸ்தோத்திரம் தண்ணியில் என்ன இதாகி அதுவே பழுதாயிட்டு.
நேற்று தான் அதை சரி பண்ணினேன். அவ்வளவு என்ன நெருக்கத்தின் மத்தியில் என்ன ஜெபிக்கிற ஒரு கூட்டம், தேவ சமூகத்தை நோக்கி கதறுகிற ஒரு கூட்டம். 10 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த முழங்கால் ஜபங்கள், ஸ்தோத்திரம், 1 மணி 1:15 வரையும் ஓடுது. அந்த கதறுதாங்களே, எங்கள் ஜனத்தை ஆசீர்வதியப்பா, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் ஜனத்தை கைவிடாதங்கப்பா என்று கதறுகிற கூட்டம். மத்தியான நேரத்தில், அந்த வெயில் நேரத்தில் என்ன வர முடியாதபடி பிள்ளைகளை வீட்டுக்குள்ள போட்டு பூட்டிட்டு என்ன அந்த 1.5 மணி நேரம் வந்து ஜெபிக்கிற எத்தனை தாய்மார்கள் நம்முடைய சபையில் இருக்கிறாங்க. பிள்ளைய வீட்டுக்குள்ள போட்டு பூட்டிட்டு நான் வந்து ஜெபிக்க வாரேன்னு வந்து ஜெபிக்கிற கூட்டம். இந்த கூட்டத்தின் நிமித்தம் தான் இன்றைக்கு நாம் நிற்கிறோம் என்று நான் தைரியமா சொல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், அவனுடைய ஆபிரகாமுடைய வீட்டுக்கு போனவன் யோசேப்புடைய லோத்துடைய வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனால் லோத்து என்ன சொன்ன, ஆனாலும் ஆண்டவர் அவனை பாதுகாத்தாரு. வசனம் 29 இப்படி வாசிக்கிறோம். 29 ஆண்டோடைய வசனம் எப்படி சொல்லுகிறது, அதே 19:29 ஸ்தோத்திரம். தேவன் அந்த சமூகத்தின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து, யாரை நினைச்சா சொல்லுங்க, யாரை நினைச்சா? ஆபிரகாமை நினைச்சா. நமக்காக திறப்பின் வாசல் நிற்கிற ஒரு நபரை நினைத்து தான் அந்த பொல்லாப்புக்கு கர்த்தர் துன்மார்க்கனுடைய கைக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவன் சொன்ன அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்து அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய கைக்கு நம்மை விடுவித்து உயர்த்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். கைவைத்தல சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அடுத்து 3வது ஆண்டோடைய வார்த்தை சொல், எரேமியா புத்தகம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. எரேமியா 20:13 வாசிக்கிறோம். 20:13 வாசிக்கிறோம். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவனுடைய கைக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. முதல்ல பலவானின் கைக்கு தப்பிவித்து உயர்த்துகிறவர், 2வது துன்மார்க்கனின் கைக்கு தப்பிவித்து உயர்த்துகிறவர், 3வது பொல்லாதவருடைய கைக்கு தப்பிவித்து உயர்த்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். கைவைத்தலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியா புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சோதோம் குமார பட்டணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். ஆனாலும் அதுல போய் சிக்கொண்டிருந்த லோத்துவை 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஒரு செய்தி, சோதோம் குமார்ல போய் குடியிருக்க போன உன்னுடைய என்ன சகோதரனுடைய மகன், அவனை என்ன அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சத்துருக்கள் வந்து என்ன வாரிக்கொண்டு போய்விட்டார்கள், சிறைப்படுத்தி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்னார். ஆபிரகாம் தன்னுடைய வேலையாட்கள் 318 பேரை கூட்டிக் கொண்டு போய் ஸ்தோத்திரம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவன் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 20ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பொல்லாதவருடைய கைக்கு தப்பிவித்து உயர்த்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். யாபேசை குறித்து 1 நாளாம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 நாளாகமம் 4:9-10 வசனத்திலே வாசி. யாபேசு தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தார். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். துக்கத்தின் மகன், வருத்தத்தின் மகன், புலம்பலின் மகன், வெறுமையான மகன், யூஸ்லெஸ் பில்லோ என்று அவனுக்கு என்ன பேர். அப்படிப்பட்ட மகன் அவன் சகோதரர்களுக்குள்ளே கனமுள்ளவனாய் மாறினான். காரணம் என்ன? 10ஆம் வசனம் சொல்லுகிறது, யாபேசு மனுஷனை பார்க்கல, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளி செய்தார். கை வைத்தாலே சொல்லுங்களேன். நாம எல்லா தீங்குக்கும்
விலக்கி காக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். 121ஆம் சங்கீதத்திலே ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, இரவில் உண்டாகும் பகல்ல வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பா. அவர் உன் ஆத்துமாவை காப்பா. கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பா. அல்லேலூயா. பலவானின் கைக்கு விலக்கி ரட்சித்து உயர்த்துகிறவர், துன்மார்க்கரின் கைக்கு விலக்கி ரட்சித்து உயர்த்துகிறவர். ஸ்தோத்திரம். பொல்லாதவரின் கைக்கு தப்புவித்து உயர்த்துகிறவர். 4வது தானியேல் 3 ஸ்தோத்திரம் 30 வாசிக்கிறோம். தானியேல் 3:30 வாசிக்கிறோம். பின்பு ராஜா சாத்ராக்கு மேஷா ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினார். அல்லேலூயா. யார் மத்தியில் உயர்த்தினார்? எதிலிருந்து தப்புவித்து உயர்த்தினார்? ஸ்தோத்திரம். 8ஆம் வசனத்தில் பாருங்க. 8ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வசனம், அச்சமயத்தில் கல்தையர் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதரின் பேரில் என்ன செய்தார்கள்? குற்றம் சாட்டினார்கள். குற்றம் சாட்டினவர்களுடைய கைக்கு தப்புவித்து உயர்த்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. உங்க வேலை ஸ்தலத்தில் ஸ்தோத்திரம், நீங்க தொழில் செய்கிற இடத்துல உங்க மேல என்ன செய்யாத காரியத்திற்கு குற்றம் சொல்லி உங்க வாழ்க்கையில் என்ன உயர்வை தடை பண்ணி இருக்கலாம், உங்க வாசனையை கெடுத்திருக்கலாம், உங்க குடும்பத்தை என்ன ஸ்தோத்திரம் அவங்க அலக்களிச்சிருக்கலாம். உங்க மேல சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட எல்லா அந்த குற்றச்சாட்டுகள் நடுவில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சிங்கத்தின் அந்த அக்கினி சூழலை கொண்டு போட்டாங்க. அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க மேலே ஒரு சேதமும் உண்டாகலையா. என்ன சொல்லியா? ஒரு சேதமும் வரலையா. 26, 27, 28 வசனத்தை வாசித்து பாருங்க. ஒரு சேதமும் அவங்க மேலே வரலை. அவங்க என்ன செய்ய போடப்பட்டவங்க 3 பேர், உலாவின 4 பேர். 4வதுடைய சாயல் தேவ சாயல். அல்லேலூயா. அந்த சாயல் நம்மை மூடும். அல்லேலூயா சொல்லுங்க. பலத்த கரத்துக்குள்ளாய் மூடுவா. அக்கினி அனுச்சன மதிலாய் இருந்து நம்மை மூடுவா. ஸ்தோத்திரம். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிற தேவன். எச்சேதமும் நம்மை அணுகாதபடி பாதுகாக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். குற்றம் சாற்ற கண்களுக்கு முன்பாக உயர்த்துவார். அல்லேலூயா. அதே 6ஆம் அதிகாரத்தில் தானியேலை பாருங்க. ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த தானியேல் இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவன் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷத்த ஆவி இருந்தமையால் அவர் ராஜ்யம் முழுக்க அதிகாரம் ஏற்படுத்த ராஜா நினைத்தார். ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க? அடுத்த வசனம் பாருங்க. அப்போ பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியேலை குற்றப்படுத்தும் முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. ஏன்னா அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படும். அதான் தானியேலின் காரியம். 28ஆம் வசனம், தானியேலின் காரியம் ஜெயமாயிரும். கைவை தலையில் சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லிடுங்க. ஆமாம். 5வது வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். யார் ஆண்டவர் என்ன சொன்னா, அவன் எடுத்து உயர்த்தி அவன் சிங்காசனத்தில் அமர பண்ணுவார். ஸ்தோத்திரம். ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, பலவானின் கைக்கு தப்புவித்து உயர்த்துவார். துன்மார்க்கரின் கைக்கு 2வது தப்புவித்து உயர்த்துவார். பொல்லாதவரின் கைக்கு தப்புவித்து உயர்த்துவார். குற்றம் சாட்டினவர்கள் கைக்கு தப்புவித்து உயர்த்துவார். கடைசியாக ஸ்தோத்திரம். யாக்கோப்பு 2:5 வாசிக்கிறோம். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. யாக்கோப்பு 2:5 ஸ்தோத்திரம். அதில் இருக்கா தம்பி? யாக்கோப்பு 2:5 யார் வாசிங்க பார்க்கலாம். என் பிரியமான சகோதரரை கேளுங்கள். தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகும் தம்மிடத்தில் அன்புகுறலுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாகும் தெரிந்து கொள்ளவில்லையா? அல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் என்ன செய்யனா, தரித்திரராக இருக்கிற நம்மை ஐஸ்வர்யவான்களாய் உயர்த்துகிறவர். அது மட்டுமல்ல, இன்மைக்கான ஆசீர்வாதம் மட்டுமல்ல. பேதர் கேட்குற, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன தருவே? இன்மையிலையும் மறுமையிலும் ஒரு ஆசீர்வாதம். இன்மையில தரித்திரனை விசுவாசத்தின் ஐஸ்வர்யம் மாற்றுகிற தேவன் அவரிடத்தில் அன்பு கூறுகிற அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபையை தருவார். நமக்கு ஒரு ராஜ்யம் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாம் போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு போவதற்கு என்ன சின்ன ஸ்தோத்திரம். அதில் வசனங்கள் நம்ம சொல்ல முடியலை. அதில் போவதற்கு நம்ம எல்லாரும் ஆயத்தமாகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
நம்ம கண்களை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அமே ஸ்தோத்திரம், பலவானின் கைக்கு என்னை விலக்கி காக்கிற தேவன். அமே ஸ்தோத்திரம் ஆண்டவர், பொல்லாதருடைய கைக்கு என்னை விலக்கி காக்கிற தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துன்மார்க்கருடைய கைக்கு என்னை விலக்கி காக்கிற தேவன். குற்றச்சாட்டுடைய கைகளுக்கு என்னை விலக்கி காக்கிற தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், தரித்திரனை ஐஸ்வர்யமாய் மாற்றுகிற தேவன். அந்த ஆண்டவரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அந்தப்பட்ட விடுதலையை தருவாராக, விடுதலையை தருவாராக, விடுதலையை தருவாராக, விடுதலையை தருவாராக. உங்களை பலவீனப்படுத்துகிற பலவான் யார்? அமை ஸ்தோத்திரம். உங்களை முடக்கிற பலவான் யார்? அமை இன்னைக்கு கர்த்தர் அதை உடைத்தெறிவாராக, அதை உடைத்தெறிவாராக, அதை உடைத்தெறிவாராக, அதை உடைத்தெறிவாராக. அந்த பலவானின் கைகள் முறிக்கப்படுவதாக, அந்த பலவானின் கைகள் முறிக்கப்படுவதாக. உங்களை பலவீனப்படுத்துகிற பலவானுடைய அமை தலை கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்கத்தக்கதா. அமை அவனுடைய அமை ஸ்தோத்திரம் ஆண்டு சொல்லியிருக்கிறான், சத்துருக்களின் பிடரிலே அவன் கரம் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியாகவே தேவன் உங்களை பலப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. அமை பலவானை மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தர் இந்த அமை காலை நேரத்தில் உங்களுக்கு தருவாராக. அந்த பொல்லாத கிரியைகளுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பாராக, விலக்கி பாதுகாப்பாராக. அந்த துன்மார்க்கனுடைய கைக்கு கர்த்தர் விலக்கி ரட்சிப்பாராக, விலக்கி ரட்சிப்பாராக. உங்களை குற்றப்படுத்தின நபர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவாராக, உயர்த்துவாராக. தரித்திரத்தோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையை ஐஸ்வர்யமாய் கர்த்தர் மாற்றுவாராக. விசுவாசத்தோடு கர்த்தருக்கு மகிமை செலுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதை எல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறார், தூக்கி எடுக்கிறார். சிறியவராயிருக்கிறவங்களை, எளியவராயிருக்கிறவங்களை தூக்கி எடுக்கிறார், தூக்கி எடுக்கிறார், தூக்கி எடுக்கிறார். உங்களை உயர்த்தும்படியாக, 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 உயர்த்தும்படியாக. மூழ்கி போய்கொண்டிருக்கிற உங்களை, வியாதி நிமித்தம் மூழ்கி போய்கொண்டிருக்கிற உங்களை, பிரச்சனை நிமித்தம் மூழ்கி போய்கொண்டிருக்கிற உங்களை, கடன் பாரத்தின் நிமித்தம் மூழ்கி போய்கொண்டிருக்கிற உங்களை, போராட்டத்தின் நிமித்தம் மூழ்கி போய்கொண்டிருக்கிற உங்களை, துன்பத்தின் நடுவிலே நெருக்கத்தின் பாதையிலே மூழ்கி போய்கொண்டிருக்கிற உங்களை, சத்துருக்களினால் சிறைபிடிக்கப்பட்டு அமை ஸ்தோத்திரம் நெருக்கப்பட்டிருக்கிற உங்களை அவர் தூக்கி எடுக்கிறார், தூக்கி எடுக்கிறார், தூக்கி எடுக்கிறார். அவர் அமை ஸ்தோத்திரம் உங்களை உயர்த்தும்படியாய், உங்களை உயர்த்தும்படியாக கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறார். அவர் ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுகிற தேவன். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே நீ நடத்தும், உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும்.